அவருக்கு கூட உங்களோட பிளெஸிங் வேணும். அந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எம்ரான் 2 நான் தியேட்டரில் பார்த்தேன். ஷூட்டிங் அப்போ ஒரு வாட்டி நான் tell you what happened. I want to tell you this. சரி, அந்த படம் பார்த்தப்பறம் by the way எங்கள் பசங்க கூட எங்கள் பசங்க and என் வைஃப் கூட கேரளாவில் தான் தங்குறாங்க. I shifted them to Kerala, to the 16th district of Kerala, or 15th district of Kerala, Dubai. So, you know, in Dubai, it's Kerala only, the 15th district of Kerala. So, you went to the movie, நான் Dubai பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பசங்க கேட்டாங்க, என்ன மூவி? I said I went to Lucifer 2, it's called Imran. You know, we want to watch also. Okay. But you have to watch the first part to understand the second part. So Lucifer, we saw. My son, he is அவனுக்கு 5 வருஷம். அவன் படமெல்லாம் பார்த்தா சும்மா பார்த்துருந்தான், நல்லா சைலண்டாக பார்த்தான். அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. நான் பார்த்தது மலையாளத்தில், நான் சப்டைட்டில் பசங்க ஐ வாண்டட் டு லேர்ன் மலையாளம். ஸோ அந்த சப்டைட்டில்ஸ் படித்து யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங். மறுநாள் ஏதோ அவங்க அம்மா எங்கள் வைஃப் எங்கள் பையனை அது சரி சார் திஸ் இஸ் ட்ரூ பையனை அதான் அப்புறம் கம்மி he was quiet. I said, Abraham, come eat. You know what he did? He didn't trust him. You know, and he did that. You do that in the street. Why is he really curious? And I was like, no. I think he's still in the height of Lala, you know Lala. So they call you Lala. So your aura is not for people like us who grew up watching your films, even for an infant kid. That's your aura. நிறைய பேருக்கு தெரியாது. You know, நான் எங்கே போனாலும் they talk, you know, for me, Lalakan is our man. You know, he's our family, he's the head of our family, you know, we all love him. ஆனால் நான் இந்த படத்துக்கு நான் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன். நார்த்தில் போகும்போது நேற்று தான் நாங்கள் ப்ரொமோஷன்ஸாக ஏதோ ஷூட் பண்ணி வரும்போது நான் நாளைக்கன் அவர் பற்றி சொன்னேன். பிகாஸ் அக்ஷய் குமார் வாஸ் தேர். And media காரங்கெல்லாம் first question, how did you manage to make such a huge star cast with one of the biggest superstars in the country, Mr. Mohanlal? அதுக்கப்புறம் பிரபாஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் அக்ஷய் குமார், அவங்க I'm grateful for Prabhas என்னோட brother. I'm grateful for him. இந்த படம் பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையில்லை, ஆனால் அவர் பண்ணேன். அப்பா நான் இருக்கிற மாதிரியா இருந்தாங்க. அப்படியே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இந்த மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் அந்த கதை நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் எழுதிக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட யார் பண்ணால் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு மைண்டில் ஒன்லி நாலு பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் எதுவும் பண்ணுவார்ப்பா, இது ஒன்லி ஒரு நான் கேரக்டர் இது பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணால் கெரியர் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். சரி ஃபோன் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன சொல்லுவார், இல்லை என்ன சொல்லக்கூடாது, அவ்வளோதானே. ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்கன்னா நான் மெட்ராஸ் விஷு வந்து பேசணும்னு சொல்லுவேன். அப்பாவை நான் கொடுப்போம். விஷு வந்து எதுக்கு ஃபோன் பண்ணணும் சார், இல்லை அவன் வந்து மெட்ராஸில் பேசுவோம். மெட்ராஸுக்கு போனேன். என்ன போனேன் எவ்வளோ சொல்லிங்க நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னப்பா இருந்தது வாட் சிவாவோட பெரிய ஓட்டி. அதில் ஒரு சின்ன எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட் நான் இப்போ முன்னால் சொல்ல முடியாது. அந்த எபிசோட் யாருக்கெல்லாம் அவர் சொன்ன டைலாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கேரக்டர் எனக்கு புரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்ப்ரைஸ். படத்தில் இருக்கிற மிகப்பெரிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த எபிசோடு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த மாதிரி இருக்கு ஒரு 5-6
ஸ்டுடியோவில் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம நியூசிலாண்டில் பண்ணோம். நான் போயிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? சொன்னேன் நியூசிலாண்டில் பண்ணோம். நேராக போய் அவர் காது கொடுத்தாங்க. எதுனா அவர் பண்ண நேரம் கிடையாது. He's one of the greatest actors of the world. And I was lost of this. For me, நான் ஒரு சின்ன படத்துலேருந்து ஒரு லெஜெண்டை பார்த்து வளர்ந்தேன்னா அவருக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறதே என் கடவுள் கொடுத்த புண்ணியம்னு நான் நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் having gracing and blessing me in this film. And ஒரு நடிகனா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு நான் லைன் ஜாஸ்தி பேசுறது கிடையாது. ஒரு 2-3 எபிசோட் ஏன்னா எப்பவுமே ஒரு மகனாக எல்லாருமே நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் அவரோட வித்தியாசம் எனக்கு கடவுள் எங்கள் அப்பா தான். அண்ட் அவர் பார்த்து அவர் மாதிரி இருக்கணும் நான் நினைக்கிறேன். நான் கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிட்டு நியூசிலாண்டில் ஒரு எபிசோட் நடந்துதான். வேறு லாட் ஆஃப் எபிசோட்ஸ், 2 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் எங்களோட முன்னாடி டைம் வந்திருக்காரு. அவருக்கு 1 hour ஆகும் மேக்கப் போட்டு. அவர் யூனிலி நான் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்து வளர்ந்தேன், நான் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் மோகன்லால் சார் கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் யாருக்கும் கிடையாது. அவர் ஒரு முடிச்சார், ஷூட்டிங் முடிச்சாரு. I'm going okay, நான் ஷூட்டிங் பண்ணிட்டு அவரை சென்ட் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சென்ட் பண்ணுறதுக்கு வந்தேன். Why did you come? No, I just want to say bye. But இதில் ஷூட்டிங்கில் எதுவும் வந்தேன். நான் போயிட்டு கார் ஏறிச்சு சொன்னேன். இல்லை he came with only his makeup man. அவரை பெரிய சூப்பர் ஸ்டார். ஒரு ஹீரோயினை நீ கூப்பிட்டா 8 பேர் 9 பேர் வருவாங்க. ஒரு ஆன்காஸ் சிங்கமாதிரி நான் சிங்கமாதிரியாக வருவேன். அவரு வந்த நாங்கள் அவருக்கு தான் ஆன்காஸாக இருக்கும். அவ்வளோதான். அவர் வந்தாரு, சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காரை எழுதினேன். அவர் இந்த லொகேஷன்லேருந்து ஏர்போர்ட் 3.5 hours ஆஃப்லைன். கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் ஃபோன் முன்னே makeup and forgot my passport in the hotel. Can you send it? I'm so sorry. I have to send somebody. ஐயோ என்ன நான் அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் மெயின் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆள் சார் கூட இருந்தார். அவர்கிட்ட நீ ஈவினிங் போக தேவையில்லையா லொக்கேஷனுக்கு? ஈவினிங் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்க? வேறு ஏதோ ஒரு கேட்க நீங்கள் சொல்ல முடியாது. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். வேலை ஓகே. ஏன் சார் இது கேட்குறீங்க? இல்லை பாஸ்போர்ட் வரல ஃப்ளைட் மிஸ் ஆச்சுன்னா இது போட்டேன் இது போனார் சார். அதே எங்கள் அப்பா பாஸ்போர்ட் மறந்தவன் அங்கேயே சூசைட் பண்ணிப்பான். ப்ரொடக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 காரு ஆப்ஷனில் போகும். எது போறான்னு புரியாது, அந்த பயம் இருக்கும். அது எங்க அப்பாவோட ஆட்டிடியூட். இது நாளைக்கான அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். என் அச்சன் போல அவரும் என் அச்சன். அவர் கட்டுவாங்க. Okay, I need his blessings. This is what my journey of Kannappa. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் மலையாளத்திலே எங்க வேணா எனக்கு ஒரு பெரிய ரிலீஸ் வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ agreeing to bless me with your presence in stage. I'm really fortunate. ரெண்டாவது there's a very simple thing.